வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ சனி வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம். 2026 ஒரு 138 நாளைக்கு நடக்குது. அது என்ன சார் வக்ரம் அப்படின்னா, ஒரு கிரகம் எப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், அதோடைய வட்ட பாதையில் ஒரு சயின்ஸாகவே சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பின்னோக்கியும் வரும். அதான் நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி இல்லை, கார் ஓட்டுற மாதிரி தாங்க. முன்னாடியே போய்ட்டு முடியாது, தேவைன்னா பின்னாடியும் வரும். அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கீர் எடுத்துகிட்டு வராரு சனி பகவான். இது நிஜமாலேயே மேலே அந்த காஸ்மோஸில் இது நடந்துகிட்ருக்கு, ஆர்பிட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்படி பின்னோக்கி வரும்போது என்னென்ன மாறுதல்கள், ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இத்தனை சேஞ்சஸும் எதனால் அந்த கிரக நகர்வாள். இப்போ முன்னோக்கி போகிற கிரகம் பின்னோக்கி வருது. கிட்டத்தட்ட ரேவதி நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு உத்திரட்டாதி, அதாவது மீன ராசிக்குள்ளேயே தான், வேறு ராசி உள்ளெல்லாம் மாறல, பாதங்கள் மாறுது. அதனால் என் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டே வாங்க. இது கூட நிறைய பரிகாரங்கள், கோவில் போய் பண்ணுற மாதிரியும் சில பரிகாரங்கள், வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றும் கவனிச்சுட்டு வாங்க, யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். மகர ராசி மகர லக்னம் எப்படி இருக்குது? நமக்கெல்லாம் ஓகேங்க, ஏன்னா அதான் நம்மள தான் 7-8 வருஷம் வச்சு செஞ்சுட்டாரு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை குரு பகவான் தான் பார்த்துட்ருக்காரு. ஓகே. ஆனால் நம்மளோட 12 வீட்டில் சில வீட்டுங்களில் சனி பகவான் இருக்கார், சில வீட்டை பார்க்குறாரு. அந்த விஷயத்துலலாம் நம்ம ஜாகிரதையாக இருக்கும். இதில் அப்படின்னா மகரமுக்கு மெயினாக பேச்சுன்ற விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அந்த பேச்சுலேயும் யார்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்குன்னா, உங்களை விட ஜூனியர்ஸ் கிட்ட, வீட்டில் இருக்க தம்பி தங்கச்சிங்க, ஆஃபீஸில் இருக்க ஜூனியர்ஸு, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, இவங்ககிட்டலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். முக்கியமாக யாராவது கோர்ட்டு கேஸு ஏதாவது ஒரு லீகல் விஷயமாக போகிறீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங் இதில் போகிறீங்கனாலும் இந்த விஷயம் நீங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இது அப்படியே எங்கே உங்களை கனெக்ட் ஆகும் அப்படின்னா செலவு. இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை ஊர்லேயே ஒரு பிரச்சனை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? பஞ்சாயத்து ஆனால் செலவாகும். முதல்ல அவங்களுக்குன்னு மொய் வச்சுக்கினே வரணும். செலவு இழுத்து விட்ரும். முக்கியமாக செலவு நம்ம வாயால் தான் நிற்கும். சரிங்களா? அதனால் பேச்சை குறைச்சிருங்க, செலவை குறைச்சிருங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணிங்கனாலே யூ ஆர் அ வின்னர். சரி, இதை தாண்டி வேறு எந்தெந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்குன்னா, அப்பாவுடைய ஹெல்த்தெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அது இன்னொன்று, உங்களை விட பெரியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உங்களோட மேனேஜரோ, சீனியரோ, மென்டாரோ, குருமார்கள், உங்களுக்கு சொல்லித்தர குருமாரோ, சில டைமு நம்மளோட குருமார்கள் நம்மளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது நம்ம சில டைம் பாய் தவறி ஏதாவது வார்த்தை விட்டுடுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி குருமாரோ அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் பார்த்து பேசிட்டு வந்தாலே நம்மளுக்கு ரொம்ப நல்லதுண்டாகும். ஒன்று, நம்மளே சனீஸ்வர பகவான் வீடு, அது சில சொல்லுவாங்க, நீங்கள் சனீஸ்வர பகவான் வீடு உங்களை வக்ர பயிற்சி ஒன்றும் செய்யாது. அப்போல்லாம் கிடையாது. இந்த மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். என் வீட்டு பயணம், ஊரான் வீட்டு பயணம், நீதிடா, நேர்மடா, நியாயண்டான்னு வரும். மற்றவங்கள கூட விட்டுருவா. சொல்லுவாங்கல்ல, டீச்சருக்கு ஒரு புள்ள இருக்குன்னா கிளாஸில் சரியாக ஒருத்தன் படிக்கலாம் கூட விட்டுருவாங்க. அவங்க புள்ள படிக்கலாம் உரிச்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் மற்றவங்கள கூட பரவாயில்ல, நம்ம சரியில்லைன்னா தான் நம்மளை உரிச்சு எடுத்துருவார். அதுலேயே சனி பகவான் வீட்டில் அதிகமாக அடி வாங்க தேர்னா மகரம் தான். சரிங்க? ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சரி, நம்ம எந்த தெய்வம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மங்கள சனீஸ்வரருங்க. உங்களுக்கு இந்த குச்சானூரில் இருக்காங்க, நாச்சியார் கோவிலில் இருக்காங்க, நிறைய செங்கல்பட்டில் முக்தீஸ்வரர் கோவிலில் இருக்காங்க, திருவேலங்காடு கோவிலில் இருக்காங்க. இங்கெல்லாம் மங்கள சனீஸ்வரர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். ஜேஷ்டா தேவி எங்கெங்கே இருக்காங்களோ அதெல்லாம் மங்கள சனீஸ்வரர். நீங்கள் கொல்லிமலையில் இருக்காங்க, திருச்செங்கோடில் இருக்காங்க. இந்த தெய்வங்கள்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் நில வீடு, சரிங்களா, எள்ளு சாதத்தை படைங்க.
எள்ளு சாதத்தை வந்து அன்னதானமாக கொடுங்க. இதை நீங்கள் சிவன் கோவில்லையும் பண்ணலாம், பெருமாள் கோவில்லையும் பண்ணலாம். எள்ளு சாதம் எள்ளு எண்ணெயில் கலந்து கொடுப்பாங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எங்களுதெல்லாம் நங்கநல்லூரில் ஆஞ்சநேய கோயிலில் தருவாங்க எள்ளு சாதம், அப்படி இருக்கும், அமிர்தமாக இருக்கும். நீங்களும் சாப்பிடுங்க, நல்லது. மற்றவங்களுக்கும் அன்னதானமாக கொடுங்க, அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று ட்ரெஸ்ஸு. மகரம் பாருங்கள், நிறைய பேர் பிளாக்கு ப்ளூ டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. முதல்ல அந்த ட்ரெஸ்ஸு கலரை மாற்றுங்க. இதெல்லாம் வந்து கலர் தெரப்பியில் வருது. ட்ரெஸ்ஸு கலரை மாற்றுங்க. எல்லோ கலர், ஒயிட் கலர், பட்டு. அதுக்கு நம்ம பட்டு சட்டை பட்டு வேட்டியில் சுற்றிட்டு இருக்க முடியாது. பட் கொஞ்சம் சில்க், கொஞ்சம் பட்டில் ஒரு பட்டு கர்ச்சீப்பாவது வச்சுக்கோங்க. பட்டு வந்து பக்காவாக வேலை செய்யும், மகரத்துக்கு சூப்பராக வேலை செய்யும். இது ஒன்று. அடுத்து இன்னும் இந்த வக்ர பயிற்சிகளுக்கெல்லாம் இன்னும் எங்கே போய் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் ரொம்ப நல்லதுன்னா, நான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். இது ஒன்று. அடுத்து ரங்கநாதர் கோயில் போயிட்டு அவங்க உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு ரங்கநாயகி கோயில் வந்து பயங்கரமாக வேலை செய்யும். ஏன்னா மகரத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் எதுன்னு ரங்கநாதர் தான். மகரம் வந்து நிலராசின்னு சொல்லுவோம். என்னோடய ரிசர்ச் வந்து அதை நீர் கலந்த நிலம், கொஞ்சம் ஐலாண்டு மாதிரி. அதனால அதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா பாதி நிலத்தில் ஓடுற மிருகமும் பாதி நீரில் இருக்க உடம்பும் இருக்கும், அதில் கலந்துருக்கும். அது மெயினாக ஸ்ரீரங்கம், நீருக்கு நடுவில் இருக்க நிலம், அங்கே இருக்க ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதாகவே அமையும். இப்போ சனி பகவானுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்களாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதில் வந்து நிறைய வித பரிகாரங்கள். இப்போ ஜென்ரலாக பரிகாரங்கள்லாம் என்ன சொல்லுவோம், கோவிலுக்கு போவோம், சனீஸ்வர பகவானுக்கு போவோம், எள்ளு விளக்கு போடுவோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது பலாயிரம் வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். கூடவே சில மலர் மருந்துகள் சொல்லியிருக்கேன். கூடவே சில வண்ணங்கள். நீங்கள் எப்போவுமே என்னை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரெட் கலரில் இருப்பேன், இல்லை எல்லோ கலரில் இருப்பேன். ஏன்னா ஒரு வண்ணத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அது உங்களுடைய மைண்டை மாற்றும், உங்களுடைய வாழ்வியலையே அது மாற்றும். ஸோ உங்களுக்கு சில வண்ணங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நிறைய தெய்வங்கள் கோவில்கள் சொல்லியிருக்கேன். அது வந்து சனீஸ்வர பகவான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், அந்த மாதிரி கிடையாது. ப்ராப்பர் கால்குலேஷன். ஒரு ராசிக்குள்ளே இப்போ சனி பகவான் இருக்கார், எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அந்த காம்பினேஷனை வச்சு தான் ஒரு ரூபத்தை சொல்லியிருக்கேன். சிவன்லேயே 1008 ரூபத்துக்கு மேலே இருக்குது, பைரவர்லேயே 64 ரூபத்துக்கு மேலே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கடவுள்லேயும் பல ரூபம் இருக்குது. அதில் எந்த ரூபத்தை வழிபட்டால் எனக்கு நல்ல பயன் சீக்கிரம் வரும்ன்றதை உங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். இதுவே எப்படின்னா பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே 2 கோடி பேர் இருப்பாங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே தான் சனி பகவான் தொடுவார். இப்போ மீனத்தில் இருக்கான்னா உலகத்தில் இருக்க எல்லா மீன ராசிக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு தான் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த தன்மைகள் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு வீட்டில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பரிகாரங்கள் இன்னும் டீப்பாக வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என் கீழே என் நம்பர் இருக்குது, அதுக்கு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, சனீஸ்வர பகவான் அப்படின்றவர் எல்லாருமே பயப்படுறோம். அப்படி இல்லைங்க, அது சொல்லுவாங்க சனி கொடுத்தார் யார் தடுப்பார் அப்படின்வாங்க. முதல்ல பயத்தை ஓரவைங்க. இவர் யார் அப்படின்னா, இவருக்கு நம்ம மேலே கோவம்லாம் கிடையாது. நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் அவர் கொடுக்குறாரு. அப்போ கஷ்டப்படுறோன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அதை சரி பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறும். ரொம்ப பேசிக் கான்செப்ட். இவர் மேலே ஒரு பயம் இருக்குன்னா, இவர் ஹாப்பி மூடில் எங்கே இருக்காரோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. நான் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். மங்கள சனீஸ்வரர். இதை வந்து நான் பொதுவாக நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் மங்கள சனீஸ்வரர் எங்கே இருக்காருன்னு போய் வேண்டுங்க. எல்லோரும் திருக்கொள்ளிக்காடு போவோம், அது ஓகே. அதை தாண்டி ஜேஷ்டா தேவி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் எல்லாமே மங்கள சனீஸ்வரர் தான். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நான் தனியாக இதுக்கு கிளாஸே நடத்துகிறேன். தாராளமாக என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அந்த கிளாஸை சேர்ந்துக்கோங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சனி பயிற்சி எல்லாருக்குமே நல்லதாகவே அமைய அந்த எல்லாம் வல்ல ஜேஷ்டா தேவி, சனீஸ்வர பகவான், அவங்க பிள்ளைங்க மாந்தி, குழுகன் எல்லாரும் நம்மளுக்கு எல்லா நல்ல அருளும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம்.
நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.